ரதீப் ரிஷான் செகண்ட் டெம்பிளுக்கு வந்தாச்சு. அதாவது என் ஹஸ்பண்ட் ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற சுயம்பு முனீஸ்வரர் கோயிலுக்கு தாங்க வந்தோம். ரதீப் ரிஷான் அவங்க அத்தை பொங்க வச்சு பசங்களுக்கு மொட்டை போட்டு சாவ இருக்கிறத வேண்டிக்கிட்டாங்க. ரதீப் ரிஷான் பெரியப்பா பசங்களுக்கும் மொட்டை போட்டாங்க. அந்த சேவலோட தான் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க நம்ம ரதீப் ரிஷான். நாங்கள் போகிறதுக்குள்ளே பொங்கல்லாம் வச்சுட்டாங்க. கோவிலுக்கு வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருந்தான். அப்புறம் ஒரு வழியாக தொட்டில் கட்டி தூங்க வச்சாச்சு தம்பியை. பூ இறங்கி முடிச்சதுக்கப்புறம் தான் சாவல் இருப்பாங்களாம். அதுக்காக எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த கேப்பில் ஃபோட்டோ ஷூட் நடந்துகிட்டு இருந்துச்சு. ரதீப் ரிஷான் அண்ணா அக்கா அவங்க மச்சாங்களை அவங்க பெரியப்பாவும் அவங்க அத்தையும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்க பெரியம்மாவோட விளையாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க அத்தையோடையும் நம்ம ரதீப் ரிஷான் எல்லாருக்கும் கிளாஸ் போட்டு ஃபோட்டோ ஷூட் தான். அப்புறம் நம்மளும் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு அப்படியே காவடியை பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்கள் ஊர்லலாம் ஃபஸ்ட்டு பறவை காவடி இறங்கும். ஆனால் இங்கே என்னென்னா பறவை காவடி தான் லாஸ்ட்டாக இறங்குமா. கோவிலை சுற்றி ஒரு ரவுண்டு பறவை காவடி அடித்ததுக்கப்புறம் தான் பூ இறங்குவாங்களாம். அதுக்கப்புறம் தான் சேவல் கோழி எல்லாமே பலி கொடுப்பாங்களாம். அதோடு நாங்கள் ஃபேமிலி எல்லோரும் ஒரு மரத்துக்கிட்ட நின்று எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். செம கூட்டம். பூ இறங்குறதெல்லாம் பார்க்க முடியல. ரதீப் ரிஷான் அவங்க மாதேஷ் மச்சானோட கண்ணாடி போட்டு சார் போஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. கண்ணாடி கழட்டவே மனசு வரல. எல்லாம் விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதோட பின்னாடி இருக்கிற ராக்கச்சம்மன் கோவில் என்னை சாமி கும்பிட மறந்தாச்சு. அப்புறம் நான் ரதீப் ரிஷான் அவங்க டேடி 3 பேரும் போய் ராக்கச்சம்மனை சாமி கும்பிட்டுட்டு ரிட்டர்ன் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். திரும்ப அடுத்த கோவிலுக்கு நாங்கள் கிளம்ப போகிறோம்.